வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நாம் வகுப்பில் டெல்லி சுல்தான்களில் சையீத் வம்சத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்தது முந்தைய வகுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அடிமை வம்சம் பார்த்தோம், கிலிஜி வம்சத்தை பற்றி பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து துக்ளக் வம்சத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்தோம். துக்ளக் வம்சத்தில் குறிப்பான முகமது பின் துக்ளக்கை பற்றி நம்ம முந்தைய வகுப்பில் சிறப்பாக பார்த்தோம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பெரோஷா துக்ளக்கு இருந்தார். பெரோஷா துக்ளக் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த சீர்திருத்தவாதி என்று சொல்லலாம். இவர் காலத்தில் தான் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டது. நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டது, கட்டிடங்கள் புனரமைக்கப்பட்டன. இந்த மாதிரியான ஒரு சிறந்த மன்னராக தான் அந்த பெரோஷா துக்ளக் இருந்திருக்கார். பெரோஷா துக்ளக் பார்த்திங்கன்னா இது இவருக்கு முந்தைய இருந்த மன்னர்களோட காலத்தில் இருந்த சில முக்கியமான கோட்டைகளும் அவர்கள் கொண்டு வந்த சீர்திருத்தங்களையும் அனைத்தையும் என்ன பண்ணுறாரு, இவர் அப்படியே ஃபாலோ பண்ணி அனைத்தையுமே மீட்டு உருவாக்கம் என்ன பண்ணுறாரு, இன்னும் மேம்படுத்த செய்கிறாரு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த நீர் சீர்திருத்தம் இவர் காலத்தில் தான் மிக சிறப்பாக செய்யப்பட்டது. அது குதுப்பினார் கட்டினாங்க. முகமது பின் துக்ளக் காலத்தை கட்ட தொடங்கி குத்புதீன் இது இல்துத்மிஷ் காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த கட்டடத்தை சீரமைச்சது யார் பார்த்தீங்கன்னா, புனரமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரோஷா துக்ளக் தான் புனரமைக்கிறார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மிக முக்கியமானது தான் இந்த பெரோஷா துக்ளக். அடுத்து இவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிலவருவாயு மக்களின் நிலைக்கு ஏற்றார் போல் அவர் என்ன பண்ணுறாரு, நிலவருவாயை பொறுத்தளவு மிக அழகாக அதை பெற்றிருக்காரு. மக்களை துன்புறுத்தலை மிக அழகான வகையில் செஞ்சுருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா பெரோஷா கோட்லா என்ற 2 நகரங்களை இவர் உருவாக்கியிருக்கிறார். பெரோஷா கோட்லா, பெரோஷா பாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பெரோஷா கோட்லா என்ன சொல்லுவாங்க, பெரோஷா பாத்து அப்படி சொல்லுவாங்க. இந்த நகரம் உருவாக்குனது இவர் தான். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம முந்தைய வகுப்பில் மிக சிறப்பாக நம்ம பார்த்துருக்குறோம். பார்க்கலைனாலும் இந்த புதிய செய்திகளை என்ன பண்ணுறோம், நம்ம இந்த வகுப்பில் ஒரு புதிய செய்திகளாக பார்த்துக்கிறோம். இன்றைக்கி நம்ம வகுப்பில் சையீத் வம்சத்தை பற்றி மிக அழகாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சையீத் வம்சத்தை தோற்றுவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிசிர்கான் என்பவர் தான் சையீத் வம்சத்தை தோற்றுவித்தார். தோற்றுவித்தது யார்? கிசிர்கான் என்பவர் தான் சையீத் வம்சத்தை தோற்றுவித்தார். யார் சார் அந்த கிசிர்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கோலியர்கள் இந்தியா மீது படையெடுத்து வந்தார்கள் இல்லையா? படைத்து வரும்பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாரு, தான் கைப்பற்றிய பகுதிகள் என்ன பண்ணுறாங்க, விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. அதாவது குறிப்பாக பார்த்தா தைமூரின் பிரதிநிதி, புரியுதுங்களா? யார்? தைமூரின் பிரதிநிதி. இந்த தைமூர் படையெடுப்பு பொறுத்தது தான் இங்கே இந்த கிசிர்கான் அவருடைய படைத்தளபதியாக இருக்கார். இவர் தான் விட்டுட்டு போகிறாங்க. இவர் தான் இந்த சையீத் வம்சத்தை தோற்றுவிக்கிறார். அதில் சிறந்த மன்னர்களாக அதிக காலம் ஆட்சி செய்தார். முபாரக் ஷா அதிக காலம் ஆட்சி செய்தார். முகமது ஷா இருந்திருக்காரு. அலாவுதீன் ஆலம் ஷா என்பவர் இருந்திருக்காரு. குறைந்த காலம் ஆட்சி செய்தவர் யாருன்னா அவர் கடைசி மன்னராக தான் இருந்திருக்காரு, இந்த அலாவுதீன் ஆலம் ஷா. கிசிர்கான் 1414 மார்ச் மாதத்தில் தைமூரின் பிரதிநிதியாக முல்தான் நாட்டையும் அதனோடு இணைந்திருந்த பிரதேசங்களையும் கிசிர்கான் என்பவர் தௌலத் கான் லோடியை எதிர்த்து படையெடுத்து வந்து அவ்வாண்டின் மே மாதத்தில் இறுதியில் டெல்லியை கைப்பற்றினார். கிசிர்கான் சையீத் வம்சத்து அரசர்களுள் மிக திறமை வாய்ந்த படைத்தளபதியாக இருந்தாலும் அவருடைய 7 ஆண்டு ஆட்சி காலத்தில் குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி எதுவுமே ஏற்படவில்லை என்று சொல்கிறாங்க. பஞ்சாபில் சரங்கான் என்ற போலி உரிமையாளன் ஒருவன் ஷோகியார்பூரில் தோன்றான். கோக்கர்களின் தலைவன் ஜஸ்ராத் என்பவன் வடகிழக்கு பஞ்சாபில் பெருந்தொல்லை கொடுத்து வந்தான். அத்தொல்லைகளால் அலுத்து போயிருந்த கிசிர்கான் 1421 ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி நாள் உயிர் நீத்தார். கிசிர்கான் நேர்மையான தாராள குணமுள்ள மக்களுக்கு நலம் விளைவிக்க விரும்புகின்ற இளவரசர் என
பெரிஸ்டர் என்பவர் அவரை புகழ்கிறார், கிசிர்கானை புகழ்கிறார். அதாவது மக்களின் நலனை விரும்பின ஒரு மன்னராக தான் அந்த கிசிர்கான் இருந்தார்னு யார் சொல்கிறார்? பெரிஸ்டா என்பவர் சொல்கிறாரு. அடுத்ததாக பார்க்குறது யாருன்னா முபாரக் ஷா பார்க்குறோம். முபாரக் ஷா ஆட்சி காலம் 1421 34. மரணப்படுக்கையில் தம்முடைய மகன் முபாரக் ஷாவை தமது வாரிசாக கிசிர்கான் நியமித்தார். கிசிர்கான் இறந்தவுடன் டெல்லி பிரபுக்களின் இணக்கத்துடன் முபாரக் ஷா டெல்லி அரியணையில் ஏறினார். அவருடைய ஆட்சி காலத்தில் யாஹியா பின் அகமது சர்ஹிந்து தாரிக் முபாரக் ஷாஹி என்ற நூலை எழுதினார். யார்? யாஹியா பின் அகமது என்பவர் சர்ஹிந்து தாரிக் முபாரக் ஷாஹி என்ற நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூல் அக்காலத்து வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு சிறந்த அடிப்படை நூலாக இருக்கிறது. சில முஸ்லிம்களும் இந்து பிரபுக்களும் சேர்ந்து செய்த சதிக்கு முபாரக் ஷா 1434 பிப்ரவரி 19 இறந்து போனார். புரியுதுங்களா? ஸோ இந்த கொஷின் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? முபாரக் ஷாங்கிற யார் அப்படி கொஷின் கேட்பாங்க. அப்போ சையத் வம்ச சிறந்த மன்னராக இருந்த யாருன்னா முபாரக் ஷா இருந்திருக்காரு. தோற்றுவித்த கிஷீர்கானு. இந்த முபாரக் ஷா பற்றி அறியக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து தாரிக் முபாரக் ஷாஹி என்ற நூல் தான். புரியுதுங்களா? அதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முகமது ஷா கிஷிர்கானின் பேரனும் கொலையுண்ட சுல்தானின் வாரிசாக நியமிக்கப்பட்டவருமான முகமது என்பவரை உயர்குடியினர் டெல்லி அரியணையில் ஏற்றினார்கள். 1445 முகமது ஷா இறந்து போனார். அவருடைய மகனை உயர்குடியினர் சிதறி விட்டிருந்த பேரரசின் ஆட்சியாளராக நியமித்திருந்தார்கள். அலாவுதீன் ஆலம் ஷா என்ற பட்டப்பெயரை புனைந்து கொண்டு அரச பதவியேற்றார். அப்பொழுது அவரது நாட்டில் டெல்லி நகரமும் அருகிருந்த சில கிராமங்களுமே அவரிடம் இருந்தது. புதிய சுல்தான் அவருடைய தந்தையை விட அதிக கோழையாகவே திறமையானவராகவும் நடந்து கொண்டார். அவர் 1451 டெல்லி சிம்மாசனத்தை பஹ்லால் லோடியிடம் ஒப்படைத்து விட்டு ஓய்வெடுத்து கொள்ள பதோலுக்கு சென்று விட்டார் அலாவுதீன் ஆலம் ஷா. புரியுதுங்களா? அப்போ தன்னுடைய பதவியை யார்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு? பஹ்லால் லோடிகிட்ட கொடுத்துட்டு நான் ஓய்வு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இதுலேருந்து ஒரு ஏரியா கொஸ்டின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனது அரச பதவியை பஹ்லால் லோடியிடம் ஒப்படைத்து விட்டு சென்ற டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னு சொல்லணும்? அலாவுதீன் ஆலம் ஷா என்பதை நம்ம சொல்லணும், மறந்துடக்கூடாது. அடுத்ததாக டெல்லி லோடி வம்சத்தை பார்க்க போகிறோம். இந்த டெல்லி சுல்தான்களில் கடைசி வம்சமான லோடி வம்சம் இதுதான். பஹ்லால் லோடி அதிக காலம் ஆட்சி செய்தவர். தோற்றுவித்தோரும் இவர் தான். அரியணையில் அமராமல் ஆட்சி செய்தவரும் இந்த பஹ்லால் லோடி தான். சிக்கந்தர் லோடி தான் சிறந்த மன்னராக இருந்திருக்காரு. இப்ராஹிம் லோடி கடைசி ஆட்சியாளராக இருந்திருக்காரு. குறைந்த காலம் ஆட்சி செய்தவரும் அவர் தான். பஹ்லால் லோடி டெல்லியில் முதல் பாட்டானிய அரசை நிறுவிய பஹ்லால் லோடி இனத்து சாகிகையில் பிரிவை சேர்ந்த ஆப்கானியர் ஆவார். அவர் ஆற்றிய பணிகளுக்காக கானா என்ற பட்டப்பெயரும் அவருக்கு அளிக்கப்பட்டது. பக்கத்து அரசரான ஜான்பூருடன் போர் தொடுத்து வெற்றி பெற்ற அவரது மற்ற சாதனைகளும் சால சிறந்ததாக இருக்கிறது. அவர் பஹ்லாலுடைய சிறந்த போர் வெற்றியாக எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்பூர் வெற்றியை தான் சொல்கிறாங்க. செம்புவாலான பலோலி என்ற நாணயத்தை அறிமுகம் செய்திருக்காரு. பதோலி என்ற நாணயத்தை செஞ்சது யார்? இது பலோலின்னு இருக்கு, இது பதோலி. புரியுதுங்களா? பதோலி என்ற நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. ஜாவுலி என்ற நகருக்கு அருகில் 1489 ஜூலை மாதத்து நடுவில் அவர் அந்த மாதத்தினுடைய இறந்து போயிட்டார். ஜாவுலி என்ற இடத்துல இறந்து போகிறாரு பஹ்லால் லோடி. அதன் பிறகு அவருடைய மகன் சிக்கந்தர் லோடி ஆட்சிக்கு வராரு. ஒரு பொற்கொள்ளர் இனத்து பெண்ணுக்கு பிறந்தவர் இவர். சிக்கந்தர் ஷா என்ற பட்டப்பெயருடன் 1489 ஜூலை 17 அரியணை ஏறினார். இவர் பேரளவிற்கு சக்தியும்
விறுவிறுப்பும் உள்ளவராய் இருந்த சிக்கந்தர் லோடி தேர்ந்தெடுத்தமைக்கு ஏற்றவாறு திறமையானவராக இருந்தார். டெல்லி சுல்தானியத்தில் ஆட்சி செய்த முதலாவது ஆப்கானிய வம்சம் இதுதான். புரியுதா? டெல்லியை ஆட்சி செய்த முதல் ஆப்கானிய வம்சம் சொன்னால் இது இந்த லோடி வம்சம்தான். சிறந்த மன்னராக இருந்திருக்காரு. இஸ்லாமிய மதத்தின் மீது ஒரு வெறியாளராக இருந்திருக்காரு. இவர் உண்மையான பெயர் நிசாம் கான். கிஷிர் கான் உண்மையான பேர் என்னது? நிசாம் கான். கங்கை யமுனை நதிகளில் இந்துக்கள் புனித நீராடுவதை தடை செய்தார். இந்த கொஸ்டினு கேட்டிருக்காங்க. 1504 ஆக்ரா நகரை தோற்றுவித்து பின்னர் தலைநகரை அங்கு மாற்றிக்கொண்டார். இந்த கொஸ்டினும் கேட்டிருக்கிறாங்க. சிக்கந்தர் ஆக்ரா நகரை உருவாக்குனது யாரு? சிக்கந்தர் லோடி. ஆக்ரா நகர் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1504. இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. பாரசீக மொழியினை கற்று தேறிய இவர் குல்ருகி என்ற புனை பெயரில் ஏராளமான கவிதைகளை எழுதியுள்ளார். குல்ருகி என்ற புனை பெயரில் ஏராளமான கவிதைகளை இவர் எழுதியுள்ளார். பாரசீக மொழியினை கற்றிருக்கார் இவர். தாசி சிக்கந்தாரி என்ற புதிய அளவுகோலை அறிமுகம் செய்திருக்கிறாரு. தாசி சிக்கந்தாரி என்ற புதிய அளவுகோலை இவர் அறிமுகம் செய்திருக்கிறார். அடுத்தது மட்டும் இல்லாமல் நாகர்கோட்டில் உள்ள ஜாவலமுகி ஆலயத்தில் இறை வடிவங்களை சிதைத்துள்ளார். இறை வடிவ சிலை, கோவில் சிலை இருக்குமா இல்லையா? கோவில் சிலை. அந்த கோவில் சிலைகளை என்ன பண்ணிருக்காரு? உடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிலை சிதைத்தான் இருக்கு. இவர் மியான் தகிர் என்ற கலை வல்லுநரை ஆதரித்திருக்கிறாரு. மியான் தகிர் என்ற கலை வல்லுநரை ஆதரித்திருக்கிறாரு. சுல்தான் 1517 நவம்பர் 2ஆம் நாள் அன்று ஆக்ராவில் உயிர் நீத்தார். ஆக்ரா நகரம் உருவாக்குனது இவர் தான். ஆக்ராவில் இறந்து போனதும் இவர் தான். யார்? சிக்கந்தர் லோடி. அடுத்ததாக அவருடைய மகன் இப்ராஹிம் லோடியை பற்றி பார்க்குறோம். இவர் தான் லோடி வம்சத்துடைய கடைசி மன்னராக இருந்திருக்காரு. 1517 1526. சிக்கந்தர் இறந்த பிறகு அவருடைய மூத்த மகன் இப்ராஹிம் 1517 நவம்பர் 21 நாளன்று அரியணேறினார். லோடி வம்சம் மற்றும் டெல்லி சுல்தானிய பேரரசின் கடைசி ஆட்சியாளராக இருந்தவர் இவர்தான். இவருக்கு எதிராக இந்தியா மீது படையெடுக்க பாபருக்கு அழைப்பு விடுத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தௌலத் கான் லோடி, இவர் பஞ்சாப் பகுதியினுடைய ஆளுநராக இருந்திருக்காரு. ஆலம் கான், இவர் இப்ராஹிம் லோடியுடைய மாமா. ராணா சங்கா, இவர் மேவார். புரியுதுங்களா? மேவார் நாட்டு ராஜபுத்திர மன்னராக இருந்திருக்காரு. ஸோ இவங்க 3 பேர் தான் எத்தனை பேர் அழைப்பு கொடுத்துருக்காங்க? 3 பேர். புரியுதுங்களா? அப்போ அந்த 3 பேர் தான் இப்ராஹிமுடைய எதிர்ப்பதற்காக பாபருக்கு அழைப்பு கொடுத்தவர்கள். 1526 ஏப்ரல் 21ஆம் நாளன்று முதல் பானிபட்டு போர் நடைபெற்றது. இப்ராஹிமுடைய பாபர் தோற்கடித்தார். இந்த போரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மொத்தம் பாபர்கிட்ட 12,000 வீரர்கள் தான் இருக்கிறாங்களாம். ஆனால் இப்ராஹிம்கிட்ட எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் லோடிகிட்ட 1,00,000 வீரர்கள் இருப்பதாக, போர் வீரர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. புரியுதுங்களா? வீரர்கள் இருந்ததாக சொல்லப்படுது. இவர்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 12,000 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 12,000 என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆக பிரிக்கிறாரு. நான்கு மொத்தம் எத்தனை நன்னாங்க? 12 4 பிரிவுகளாக பிரிச்சிருக்காரு. 4 பிரிவுகளை பிரித்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 4 பிரிவுகளில் ஒவ்வொரு திசைக்கும் 4 திசைகள் இருக்குது. இந்த 4 திசைகளிலையும் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு 4,000 படை வீரர்களை நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு தன்னிடம் ஒரு 4,000 படை வீரர்கள் என்ன பண்ணுறாரு? வச்சுட்டு ஒரு இடத்துல நிற்கிறார். அப்போ இந்த 1,00,000 படை வீரர்கள், இப்போ 4 திசைகள் இருக்குது. ஸோ இந்த திசையிலேருந்து 1,00,000 படை வீரர்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த 1,00,000 பேர் போர் தொடுத்து வராங்க. இந்த 1,00,000 பேர் திசை நோக்கி வரும்பொழுது இங்கே இருந்த 4,000 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை தொடர்ந்து போர் புரிகிறாங்க. போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போர் புரிஞ்சிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாத இந்த திசையில் இருந்து ஒரு 4,000 போர் வீரர்கள் திடீர்னு போர் தொடுத்துட்டு இருக்கும்போது இங்கேருந்து ஒரு 4,000 போர் வீரர்கள் இடையில என்ன பண்ணுறாங்க? போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போர் தொடுத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இது ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த படை வீரர்கள் போர் புரிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த திசையில் இருந்து ஒரு 4,000 போர் வீரர்கள் என்ன பண்ணுறாங்க? டக்குன்னு போர் புரிய வராங்க.
இதுலேயும் திடீர்னு வந்து போர் வரும்போது இந்த 1,00,000 படை வீரர்களுடைய கவன சிதைவை ஏற்படுத்துகிறாங்க. திடீர்னு போர் வீரர்கள் மூலையிலேருந்து வரும்போது பார்த்தோன்னே அதிகமான போர் வீரர்கள் நம்மள்ட்ட தான் அதிக பேர் இருக்கிறாங்கங்கிற எண்ணத்தை சிதறடிக்கக்கூடிய விதமாகவும் அந்த போர் அமைப்பு திட்டம் இருந்துச்சு. கடைசியாக தன்னிடம் இருந்த 4,000 போர் வீரர்களை பாபர் தன் கைவசம் வச்சிருந்த படை வீரர்களை இறுதியாக சென்று இந்த 1,00,000 படை வீரர்களையும் என்ன சொல்கிறாரு, தோற்கடித்து வெற்றி பெறுகிறார் பாபர். புரியுதுங்களா? அதான் முதலாவது பானிபட்டு போரில் வெற்றி பெற்றார் பாபர். செய்த போர் முறைகள். டெல்லி சுல்தானத்தை முடிவு கட்டிய போர் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பானிபட்டு போர். டெல்லி சுல்தானத்தின் வீழ்ச்சியை விரைவுபடுத்த முயன்ற போர் என்ன பார்த்தீங்கன்னா தைமூர் போர். டெல்லி சுல்தானியத்தின் வீழ்ச்சியினை விரைவுபடுத்த முயன்ற போர். அதாவது கொஸ்டின் கேட்பாங்க, டெல்லி சுல்தானுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்த முதல் கட்ட போர் எதுன்னு பார்த்தா அது தைமூர் போர். டெல்லி சுல்தானியத்தின் ஆட்சியை முடிவு கட்டிய போர் எதுன்னு கேட்டால் அது முதலாம் பானிபட்டு போர். இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. அடுத்ததாக நம்ம டெல்லி சுல்தானிய அரசினுடைய நிர்வாக முறைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிர்வாகம். அரசின் சமயம் வந்து இஸ்லாம் மதத்தம். மன்னர் வந்து கலீஃபாவின் பிரதிநிதி என தன்னை அழைத்து கொண்டார். இந்தியாவில் காணப்பட்ட முஸ்லீம் இனப்பிரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்னி சியா பிரிவு. இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் வராங்க, ஆனால் 2 பிரிவு தான் இருக்காங்க. ஒன்று சன்னி பிரிவுன்னு ஒன்று வந்து சியா பிரிவு. டெல்லி சுல்தானிய மன்னர்கள் என்ன வந்து சன்னி பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாங்க. சிந்து முல்தான் பகுதியில் வாழ்ந்த முஸ்லீம்கள் வந்து சியா பிரிவை சேர்ந்த முஸ்லீம்களாக இருந்திருக்கிறாங்க. அலாவுதீன் கில்ஜியும் முகமது பின் துக்ளக்கும் உலேமாக்களின் பிடியில் இருந்து தம்மை விடுவித்து கொண்டார்கள். மன்னர் ஒரு ஏதச்சு அதிகாரி, புரியுதுல, ஆட்டோகிராப் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னர் ஒரு ஏதச்சு அதிகாரமுடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக சுல்தானின் மூத்த மகனே தந்தையை பின்பற்றி அரியணை ஏறினார். டெல்லி சுல்தானுக்கு ஆலோசனை வழங்கும் குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா மஜ்லிஸ் இ கால்வத். புரியுதுங்களா? மஜ்லி ஈஸ் கால்வத் என்பதுதான் ஆலோசனை வழங்கும் ஒரு குழுவாக இருந்திருக்கு. மத்திய அரசாங்கத்தில் மிக உயர்ந்த அதிகாரியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாசிர் என்பதாக இருந்திருக்காரு. அவர் அரசின் பல துறைகளையும் தம் அதிகாரத்துக்கு உட்படுத்தி இருந்தார். திவானி முஸ்தக் ராஜ் என்பவர் அல்லது இவர் தான் வந்து வரி வசூல் செய்பவராக இருந்திருக்காரு. திவானி கைரத் அல்லது அறத்துறை உயர் அதிகாரிக்கெல்லாம் பல்வேறு துறைகள் பொறுப்பை பெற்றிருந்தது. திவானி கைரத்துனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விதவைகள் கைவிடப்பட்ட பெண்கள்லாம் இருக்காங்களா இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிதி உதவி செய்வதும் அவர்களுக்கு வந்து நலத்திட்டங்களை ஒதுக்குவதும் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருந்தார் திவானி கைரத்துங்கிற அமைப்பு. இவர்களை தவிர சில கீழதிகாரிகளும் இவர் காலத்தில் இருந்திருக்காங்க. முஸ்தாபி முமாலிக் என்பவர் நாட்டின் செலவினங்களை கண்காணிக்கும் தணிக்கைத்துறை தலைவராக இவர் இருந்திருக்காரு. அதாவது ஆடிட்டர் ஜெனரல். இப்போ நம்ம இருக்காங்களா டெல்லியில், ஸோ அந்த மாதிரி ஆடிட்டர் ஜெனரல் இவர் தான் வந்து முஸ்தாபி முமாலிக். நம்ம இந்த மாதிரி நிறைய பேர் இவங்களை தனி பிரித்து பார்ப்போம். முஸ்ரிப் இ முமாலிக் என்பவர் வரவு செலவு கணக்குகளை பொறுப்பாக இருந்தார். மஜும்தார் என்பவர் வந்து அரசு கொடுத்த கடன்களை பற்றிய கணக்கு வரசூல்களை வைத்திருப்பவர் தான் மஜும்தார். அமீர் இ பிகார் என்பவர் வந்து படகுகளின் கட்டுப்பாட்டில் அதிகாரியாக படகுகளுடைய கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருந்திருக்கிறாரு அமீர் இ பெஹர். காசிம் என்பவர் வந்து ஒரு பொருளாளராகவும், பக்சி இ பௌச் என்பவர் வந்து படைகளுக்கு ஊதியம் வழங்குபவராகவும் இருந்திருக்கிறாங்க. இவர்களை போன்ற வேறு சில அதிகாரிகளும் இவர்கள் காலத்தில் இருந்திருக்கிறாங்க. நாயிப் இ வாசிர் இ முமாலிக் அல்லது துணை வாசிர், அதாவது வாசிர் இருந்தார் இல்லையா, அவருக்கு அந்தஸ்து என்ன பண்ணுறது, உயர்வு அந்தஸ்து எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? வாசிர் என்பவருக்கு உயர்வான அந்தஸ்து எதுவும் கிடையாது. ஆனால் நாயிப் இ வாசிர் இ முமாலிக் அல்லது துணை வாசிருக்கு உயர்ந்த அந்தஸ்துக்கு எதுவும் கிடையாது. ஏற்கனவே வாசிர் என்பவருக்கு வந்து அதிகமான அதிகாரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. யார் வாசிர் வந்து முன்னாடி இருந்தார், வரவு செலவு வருவாய் கணக்கில் பார்த்துருந்தாரா இல்லையா? இருக்காரு பாருங்க.
இவர் தான் உயர்ந்த அதிகாரியாக இருந்தவர். இவருக்கு அனைத்து திட்டங்கள் நலத்திட்டங்கள்லாம் கொடுக்கப்படுது, இந்த சலுகையெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த துணை வாசியருக்கு வந்து எந்த ஒரு வசதியும் கிடையாது. புரியுதுங்களா? சுல்தானுக்கு உதவிய சில அமைச்சர்கள் பாருங்க. தலைமை அமைச்சர் வாசியராக இருந்தார். திவானி ரசாவத் என்பது அயலுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. திவானி இன்சா என்பது பார்த்தீங்கன்னா கடித போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்காரு. திவானி இன்சா என்பது கடித போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்காரு. திவானி அர்ஸ் என்பது இராணுவத்துறை. சதர் என்பது சமயத்துறை அறப்பணித்துறை கழிச்சிருந்திருக்காங்க. திவானி காஸ் நீதித்துறை. பரித்தி முமாலிக் ஒற்றர் துறை. திவான் பண்டகான் என்பது அடிமைத்துறை. திவானி அமீர் கோஹி விவசாயத்துறையினுடைய அதிகாரிகள். இந்த திவானி கோஹிங்கிறதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னது, இந்த விவசாயத்துறையோட அதிகாரிகள் இவங்களாம் வந்து. அப்புறம் இந்த துறையோட பேர் இது. அதை தான் என்ன பண்ணுறாங்க, நமக்கு புரியாத மாதிரி கொடுத்துருக்குறாங்க. திவானி இஸ்கித்தா அப்படிங்கிறது ஓய்வுத்துறை அதிகாரி, ஓய்வுத்துறை. திவானி முமாலிக் என்பது என்ன வந்து போர் அமைச்சக தலைவராக இருந்திருக்காரு. தபிரி காசு அரசு கடித தொடர்பு தலைவராக இருந்திருக்காரு. பாசித்தி முமாலிக் அரசு செய்தி ஏஜென்சி தலைவராகவும் இருந்திருக்காரு. அமீரி ஹாசிப் என்பது விழாக்களின் தலைவராக இருந்திருக்காரு. புரியுதுங்களா? இது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு தலைவர்களும் இருந்திருக்கிறாங்க. இந்துக்கள் இந்து குறுநில மன்னர்களிடமிருந்து ஜமீன்தார்களிடமிருந்தும் கிடைக்கும் காரஜ் அல்லது நிலவரி, அரசருக்கு உண்மையான நிலங்களில் இருந்து கிடைக்கும் வரிக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா கால்சா என்ற வரியாகும். அதை இக்தா என்றும் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அரசருக்கு உண்மையாக கிடைக்கக்கூடிய வரி என்னது, கால்சா அல்லது இக்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரிகளுக்கு சில ஆண்டுகளுக்கோ அல்லது ஆயுள் முழுவதுமோ கொடுக்கப்படும் நிலங்களில் இருந்தும் பிற வகையான நிலங்களில் இருந்தும் கிடைக்கும் வருவாய் வந்து போரினால் கிடைக்கும் வருவாயில் 1/5 என்ன பண்ணுவாங்க, அந்த அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது சமய வரி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அப்வாஸ் புரியுதுங்களா? மேலும் அப்வாஸ் எனப்படும் பிற வரிகள், அதாவது வீட்டு வரி, மேய்ச்சல் வரி, தண்ணீர் வரி முதலாவை வசூலிக்கப்பட்டது. வணிக சுங்கங்களில் சிறிது வருமானமும் கிடைத்தது. வணிகம், விவசாயம் செய்கிறாங்க, வாணிபம் செய்கிறாங்க. அந்த வாணிப செய்யறதுலேயும் சில வகையான வருவாய்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஜெசியா எனப்படும் வரி முஸ்லீம் அல்லாதவர்களிடமிருந்து அவர்களுடைய உயிரையும் பொருளையும் காப்பாற்றுவதற்கான வசூலிக்கப்படும் ஒரு வரி தான் என்னது, ஜெசியா வரி. நாட்டில் நடக்கும் செய்திகளை சுல்தானிடம் கூறுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றர். தலைமை நீதிபதியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா காசி உல் காசத்து. பொதுமக்களின் அறநெறிகளை கண்காணிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்தாபிக்கள். டெல்லி சுல்தானிய பேரரசின் வரிமுறை வந்து இக்தாக்கள், ஷிக்குகள், பர்கானாக்கள், கிராமம் இப்படி தான் பிரிச்சுருந்தாங்க. வரிமுறை பேரரசு வந்து வரிசை முறை எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட்டு இக்தாக்கள் இருந்துச்சு, அப்புறம் ஷிக்குகள், பர்கானா, அப்புறம் கிராமம், இப்படி தான் 4 நிலைகளில் இருந்துச்சு. இக்தா என்பது என்ன பார்த்தீங்கன்னா மாநிலமும், ஷிக் என்பது மாவட்டமும், பர்கானாங்கிறது என்பது வட்டமும், கிராமங்கிறது வந்து கிராமம்தான். இப்போ இக்தா மாநிலம் இருக்குது. இது இதுக்கு வந்து கவர்னர் தான் தலைமை தாங்கினார். கவர்னர் ராஜனுடைய மகன் இளவரசனாக இருக்கலாம். ஷிக்குகள் என்பது யாரும் பார்த்தீங்கன்னா சிக்தார்கள் என்பது தலைமை தாங்கிறாங்க. பர்கானா பார்த்தீங்கன்னா அமீல்கள் என்பது தான் பர்கானுடைய தலைவராக இருந்திருக்காங்க. கிராமத்தை வந்து என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா முக்கடம் என்பவர் தலைமை தாங்கினார். கிராமத்தினுடைய அதிகாரி இருந்தார், முக்கடம் என்பவர் தலைமை தாங்கியிருக்காரு. வட இந்தியாவில் வசீர் என்று அழைக்கப்படும், தென்னிந்தியாவில் பேஷ்வா என அழைக்கப்படும் பதவிக்கு ரெண்டுமே என்னது, ஒப்பானது, அதாவது சமமானதுன்னு அர்த்தம். டெல்லி சுல்தானிய அரசின் முக்கியமான வருவாய் நிலவரி. 3/2 பங்கு வரி செஞ்சுருக்காங்க, 2/1 வரி செஞ்சுருக்காங்க. அதாவது காலத்துக்கு தேர்ந்தார் போல், நேரத்தை தேர்ந்தார் போல், சூழ்நிலை தேர்ந்தார் போல் தன் வரிமுறையை மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. நாட்டின் நீதித்துறையில் மிக உயர்ந்த அதிகாரம் பெற்றவர் யாருன்னா சுல்தான்.
இவர்களிடம் 3 வகையான படைகள் இருந்திருக்குது. குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை என்ற 3 படைகள் வந்து டெல்லி சுல்தான் காலத்தில் அரசர்கள் வச்சுருந்துருக்காங்க. டெல்லி சுல்தானியத்தினுடைய முதுகெலும்பாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரைப்படை தான் முதுகெலும்பாக இருந்திருக்கு. அரேபிய துருக்கியிடமிருந்து குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபிய மற்றும் துருக்கியிடமிருந்து. இந்து பெண்கள் நிலை வீட்டிற்குள் நன்கு இருந்தது. ஆனால் பொதுவாக சமீபத்தில் சிதைந்து காணப்படுகிறது. விதவை திருமணம் கிடையாது. காலத்தில் விதவை திருமணம் கிடையாது. கொஸ்டின் கேட்பாங்க நம்மளை வந்து எந்த அளவு படித்து புரிஞ்சிருக்கணும்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதுங்களா? நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அதில் இருக்கணும். விதவை திருமணம் கிடையாது. சதி, பெண் சிசு கொலை, தேவதாசி முறை காணப்பட்டது. புரியுதுங்களா? சதி வழக்கம் இருந்திருக்கு, பெண் சிசு கொலை இருந்திருக்குது, தேவதாசி முறையும் காணப்பட்டிருக்கிறது. ஆனால் விதவை திருமணம் கிடையாது. முஸ்லிம் பெண்களின் நிலை சமூகத்தில் மதிப்புத்தக்க நிலையில் இல்லை. புரியுதுங்களா? பெண்களுக்கு பொறுத்தளவு இவங்க காலத்தில் என்னவல்ல ஒரு மதிப்பே இல்லை அப்படின்னு விஷயம் தெளிவாக தெரியுது. காரணம் பலதார மனம், பர்தா முறை பின்பற்றப்பட்டது. பாருங்க, இஸ்லாம் மதத்தில் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, பலதார மனம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பலதார மனம் காலத்தில் இருந்திருக்குது. இந்துக்களுக்கு வந்து விதவை மறுமணம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இருந்த போதிலும் இந்து பெண்களை விட இஸ்லாமிய பெண்கள் நிலை மேம்பட்டு இருந்தது. காரணம் மேற்கூறிய இந்து முறைகள் இவர்களுக்கு இல்லை. சதி, பெண் சிசு கொலை, தேவதாசி முறை இதெல்லாம் யாருக்கு இல்லை, இஸ்லாமிய பெண்களுக்கு கிடையாது. அக்காலத்தில் தொழிற்சாலைகள் தார்கானாக்கள் என்று அழைக்கப்பட்டது. முத்துக்கள் வர்த்தகத்திற்கு தௌலதாபாத் நகரம் புகழ் பெற்று இருந்தது. தௌலதாபாத் நகரம் வந்து எதுக்கு புகழ் பெற்று இருந்தது, முத்து விற்பனைக்கு புகழ் பெற்று இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய காலத்தில் வந்து முக்கியமான துறைமுகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவா, டையூ, சவுல் போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் காலத்தில் மிக முக்கியமான துறைமுக நகரங்களாக இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு துறைமுக நகரங்களாக இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோழிக்கூடு, கொச்சின், குயிலன் போன்றவெல்லாம் பார்த்திங்கன்னா மேற்கு துறைமுகங்களாக இருந்திருக்கு. கிழக்கு துறைமுகம்னு பார்த்தோன்னா வங்காளம், ஒரிசா தான் கிழக்கு துறைமுகங்களாக இருந்திருக்குது டெல்லி சுல்தான்களுடைய காலத்தில். இவருடன் வாணிபத்தில் ஈடுபட்ட நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரானு, அரேபியா, ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்கா, சீனா, மலேசியா, ஆப்கானிஸ்தான், மத்திய ஆசியா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வாணிபத்தில் இவங்களோட என்ன பண்ணியிருக்காங்க, சிறந்து விளங்கியிருக்காங்க. ஏற்றுமதியை பொறுத்தளவு இங்கேருந்து பருத்தி, பட்டுத்துணி, அபினு, இண்டிகோ, கடல் முத்துக்களை ஏற்றுமதி செஞ்சுருக்கிறாங்க. இறக்குமதியை பாருங்கள், குதிரை, உப்பு தானே இறக்குமதி செஞ்சுருக்கானுவ. இந்தியாவில் பௌத்த சமயம் இஸ்லாமியர்களின் படையெடுப்பில், அதான் பக்தியாருக்கு படையெடுப்பில் பொதுவாக சிதைந்து அழிஞ்சு போனது. சமண சமயம் மேற்கு இந்தியாவில் ராஜஸ்தான், குஜராத் பகுதிகள் மட்டும் புகழ்பெற்றிருந்தது. இவருடைய இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா பாரசீக இலக்கியமாக இருந்துச்சு. டெல்லி சுல்தானுடைய இலக்கியம். அல்பெர்னி பாரசீக மற்றும் சமஸ்கிருதத்தில் கற்றவர் கைத்தேர்ந்தவராக இருந்தார். அமீர் குஸ்ரு துக்ளக் நாமா என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. முகமது பின் துக்ளக் காலத்தில் சிறந்த பாரசீக கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் முகமது. அக்கால வரலாற்று ஆளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்பெர்னி, ஹாசன் நிசாமி, மின்காஜ் உல் சிராஜ், ஜியாவுதீன் பரணி, சியாம்ஜி சிராஜ் அபீப்பு. இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான அறிஞர்களாக இருந்திருக்கிறாங்க. ஹாசன் நிசாமி எழுதிய நூல் என்ன பார்த்தீங்கன்னா தாஜ் உல் மாசிரின் நூலை எழுதியிருக்காரு. மின்காஜ் உத்தீன் சிராஜ் என்பது வந்து தபகத் இ நசீரின் நூலை எழுதியிருக்கிறாரு. ஜியாவுதீன் பரணி, ஷாம்ஜி சி அபீப் அப்படி வந்து தாரிகி பெரோஷாகி என்ற நூலை எழுதியிருக்கிறாங்க 2 பேர் சேர்ந்து. யாஹியா பின் அகமது வந்து தாரிகி முபாரக் ஷாகின் நூலை எழுதியிருக்கிறாரு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. பொறுத்துக்கள் கொஸ்டின்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. சமஸ்கிருத இலக்கியங்களை பாருங்கள். பார்வதி பரிணயம் வாமனப்பட்டர் எழுதிய நூல் வந்து பார்வதி பரிணயம். ஜாம்பாவதி கல்யாண நூல் எழுதினார் கிருஷ்ணதேவராயர் எழுதியிருக்கிறாரு. கீத கோவிந்தம் வந்து ஜெயதேவர் எழுதியிருக்காரு. ராஜதரங்கணி என்ற நூலை வந்து கல்கான எழுதியிருக்காரு. மித்தாசரம் அது பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரர் என்பவர் எழுதியிருக்காரு. ஹிந்தி மொழியில் பிருத்திவிராஜ் என்ற நூலை காந்ததாய் என்பவர் எழுதியிருக்கிறாங்க. இவர் பிருத்திவிராஜ் சவுகானுடைய அமைப்புலவராக இருந்திருக்கிறார்.
இவர்கள் காலத்தில் உருது மொழி முதன் முதலாக ஹிந்தவி என அழைக்கப்பட்டது. ஹிந்தி எனப்படும் உருது மொழி எழுத்தாளர் அமீர் குஸ்ரு. ஹிந்தி மற்றும் உருது மொழியோட எழுத்தாளராக இருந்திருக்காரு. யார் இருந்திருக்கா? அமீர் குஸ்ரு இருந்திருக்காரு. துறவி ஞானேஸ்வரர் என்பவர் வந்து கீதையை வந்து என்ன பண்ணிருக்கார்? ஞானேஸ்வரி என்ற பெயரில் ஒரு மராட்டிய மொழியில் எழுதியுள்ளார். அதாவது இந்த டெல்லி சுல்தான் காலத்தில் ஒரு துறவி இருந்திருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஞானேஸ்வரர் அழைக்கப்படுறாங்க. அவர் வந்து ஒரு கீதை நூல் இருக்காலே பகவத்கீதை, அந்த கீதையை வந்து அவர் என்ன பண்ணுற மொழிபெயர்த்து எழுதியிருக்காரு. என்ன மொழியில்? மராட்டிய மொழியில் மொழிபெயர்த்து எழுதியிருக்காரு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானேஸ்வரி என்று பேர். அடுத்து கட்டிடக்கலையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் வந்து குவாத்துல் இஸ்லாம் மசூதி தான் டெல்லியில் கட்டியிருக்கிறாரு. அடுத்தது தாய் டெண்டிகா ஜோன்பரா நூலை வந்து பார்த்தீங்கன்னா அஜ்மீரில் என்ற மசூதியை அவர் கட்டியிருக்கிறாரு. குதுப்பினாரை கட்ட தொடங்கினது குத்புதீன் ஐபக்கு. இதை கட்டி முடித்ததோ இல்துட்மிஷ். குதுப்பினாருக்கு நுழைவு வாயிலாக அலை தர்வாசாவை கட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி கட்டியிருக்கிறாரு. கல்லறையை கட்டிட தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இல்துட்மிஷ். கல்லறை கட்டிட தந்தை யார்? இல்துட்மிஷ். கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. டெல்லியில் சிறீ நகரை அமைத்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. துருக்கியர்கள் கட்டிடக்கலையில் அறிமுகப்படுத்தியவை என்னென்னு பார்த்தீங்கன்னா வளைவு, அது ஆர்ச்சி, வளைவு, குவி மாடம், மினார்கள், இதெல்லாம் வந்து ஏற்படுத்துறது யார் பார்த்தீங்கன்னா இந்த முறையில் அறிமுகப்படுத்துறது யார் பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி சுல்தானுடைய காலத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. துக்லகாபாத் நகரை நிறுவனது யார் பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக்கு. ஜஹன்பானா நகரை நிறுவனது யார் பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக்கு. பெருஷாபாத்து, ஜான்பூர், பதேகாபாத்து, ஹிஷார் போன்ற நகரங்களை அமைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஷா துக்ளக் அமைச்சிருக்காரு. லோடிகள் தங்களது கல்லறைகளை கட்டிடங்களை எண்கோண வடிவில் கட்டினார்கள். ஆமாம், டெல்லி சுல்தான் காலத்தில் லோடிகள் மட்டும் தங்களுடைய கல்லறை கட்டிடங்களை எவ்வாறு கட்டினாங்க? எண்கோண வடிவில் கட்டியிருக்கிறாங்க. இவர் காலத்தில் இசையை பொறுத்தளவு பார்த்தோம்னா இஸ்லாம் சமயம் இசையை ஊக்குவித்தலை தவிர்த்தது. இருப்பினும் சில சுல்தான்கள் இதனை ஆதரித்தும் செஞ்சிருக்கிறார்கள். அமீர் குஸ்ரு புதிய ராகங்களை எல்லாம் அறிமுகம் செஞ்சிருக்காரு. ஈமான், ஜில்பு, சஹாரி போன்ற நூல்களில் போன்ற இசை ராகங்களை வந்து என்ன பண்ணிருக்காரு? அறிமுகம் செய்திருக்கிறாரு. அமீர் குஸ்ருவால் அறிமுகப்படுத்தப்பட்ட இசைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவாலி இசை, தானா இசை, கயால் என்ற இசையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அலாவுதீன் கில்ஜி தென்னிந்திய படையெடுப்பின் போது கோபால் நாயக்கர் என்ற இசை மாணவருடன் தொடர்பு கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் அவங்க அழகாக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இப்படிலாம் செய்த அந்த டெல்லி சுல்தானானது ஒரு காலகட்டத்தில் வீழ்ச்சியடைய காரணமாக சில காரணங்களை சொல்கிறாங்க. சுல்தானின் தனிப்பட்ட வல்லாட்சித்தன்மை, நானே அரசன், நான் தான் எல்லாருக்கே நான் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலகணம். தன்னிடம் அதிகாரம் குவிமையப்படுத்தி இருந்ததால் பேரரசின் மிக உயர்ந்த தன்மை இதுதான் இருந்தது. அதுவே ஒரு அழிவுக்கு காரணமாக இருந்துச்சு. சுல்தானின் அடக்குமுறையால் பல அரசுகள் சுதந்திரம் பெற்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசு, பாமினி அரசு. ஏன்னா டெல்லி சுல்தானுடைய அடக்குமுறையால் என்ன பண்ணுறாங்க? அதிலிருந்து பிதுங்கி வெளியில் வரக்கூடிய மக்கள், வரக்கூடிய சில அரசர்கள், வரக்கூடிய போல வீரர்கள் என்ன பண்ணுறாங்க? தனக்கான ஒரு அரச ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதுதான் அதில் தோன்றியது தான் இந்த விஜயநகர அரசும் பாமினி அரசும். முகமது பின் துக்ளக்கினுடைய திட்டங்களினால் அரசு கருவூலம் காலியாக போனது. உலேமாக்கள் அரசாங்க காரியங்களில் தலையிட பெருஷா துக்ளக் அனுமதித்தார். பார்த்தீங்கன்னா உலேமாக்களை வந்து இப்போ அரசாளுடைய அரசியலில் ஈடுபடக்கூடாதுன்னு யார் செஞ்சாங்க? குத்புதீன் ஐபக் செஞ்சார், பால்பன் செஞ்சார், அலாவுதீன் கில்ஜி அப்படி தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதன் பின்னாடி வந்து அரசர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உலேமாக்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? அனுமதி கொடுத்துட்றாங்க. அதனால் அது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. மேலும் ஜாகிதார் முறை, அடிமை முறை ஊக்குவிப்பு, ஜாகிதார் முறையும் அடிமை முறையும் என்ன பண்ணாங்க? திரும்பவும் ஊக்குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் என்னவது அழிவுக்கு இட்டு சென்றது அப்படின்னு இதை சொல்கிறாங்க. சுல்தானுடைய இந்து மத எதிர்ப்பு கொள்கை பாருங்கள். 1398 தைமூர் படையெடுப்பு நடந்துச்சு. தைமூர் படையெடுப்பு எப்போ வைப்பாங்க? 1398. கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. விரைவில் வீழ்ச்சியடைய வழிவகுத்தது. இப்ராஹிமோடு இணங்கி போகும் இயல்பில்லாத காரணத்தினாலும் இந்த அரசு அழிய தொடங்கியது. மாகாண அரசுகளை பற்றி பார்ப்போம். இந்தியாவின் சிராஜ் எனப்படும் நகரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜான்பூர் நகரம். ஜான்பூர் நகரம் உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஷா துக்ளக்கு. சித்தூரில் வெற்றி கம்பம் விஜயஸ்தம்பாவை உருவாக்கின யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணா கும்பா. 80 விழுப்புண்களை உடலில் அடையாளமாக கொண்டவர் யாருக்கிட்ட? ராணா சங்கா. கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. பூரி ஜெகநாத ஆலயத்தை கட்டினது யாருக்குன்னா ஆனந்தவர்ம சோட்டகன். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கோனார்க்கில் சூரிய கோயிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம தேவர்.
சோட்டாங் வம்சத்தை சார்ந்தவர். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காஷ்மீர் சிறந்த ஆட்சியாளராக இருந்த யாருன்னா ஷா கான். இவர் தான் ஜெயின் உல் அபின் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காஷ்மீர் அக்பர் என்று அழைக்கப்பட்ட யாருன்னா ஷா கான். இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இடைக்கால இந்தியாவில் முக்கியமான நூல்களும் ஆசிரியர்களும் பாருங்கள். தபகத்தி அக்பரி என்ற நூலை எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா நிஷாமுத்தீன் அகமது. பாதுஷா நாமா நூலை எழுதினா அப்துல் ஹமீது. துகப் இ பாபரி பாபர் எழுதியிருக்காரு. பாதுகா இ ஆலம்கீர் இது ஈஸ்வரர் தாஸ் என்பவர் எழுதியிருக்காரு. ஐனி அக்பரி அபுல் பாசல். தார்கி யாமினி உத்தாப்பி என்பவர் எழுதியிருக்காரு. பத்மாவதி என்ற நூலை எழுதின யாருன்னா மாலிக் முகமது ஜெய்சி என்பவர் எழுதியிருக்காங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அக்பர் நாமா எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுல் பாசல் எழுதியிருக்காரு. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மஜ்மா உல் பக்ரேன் இது தாராஷிகோ எழுதியிருக்காரு. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. துக்ளக் நாமா நூல் எழுதினது யார்? அமீர் குஸ்ரு. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தாரிகி பெரோஷாக்கி சியாவுத்தீன் பரணி என்பவர் எழுதியிருக்காரு. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தாரிகி ரசீதி மீர் ஜாபர் என்பவர் எழுதியிருக்காரு. ஹுமாயூன் நாமா எழுதினது யாருன்னு கேட்டால் குல்பதான் பேகம். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. துசிகி ஜஹாங்கீரி ஏற முதாமி கான் என்பவர் எழுதியிருக்காங்க. ஷா நாமா என்ற நூலை எழுதுனது யாருன்னா பெர்தோசி. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆலம்கீர் நாமா நூலை எழுதுனது யாருக்கிட்டா மிர்ஷா முகமது காசிம் என்பவர் எழுதியிருக்காரு. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஷாஜகான் நாமா நூலை எழுதுனது யாருக்கிட்டா இனாயா கான். கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஏரியாக்கள் புரியுதுங்களா. இதெல்லாம் கொஸ்டின் தொடர்ந்து கேட்காத ஏரியாவே கிடையாது. தொடர்ந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இது நம்ம பார்த்தோம். இந்த புலவர்கள் துறையெல்லாம் பார்த்துருக்கோம். இது நம்ம பார்த்துட்டோம் புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு வம்சமாக தான் இது இருந்தாலும் கூட நம்ம சிறப்பாக படிக்கணும். படித்தா மட்டுமே நம்ம வெற்றி பெற முடியும். நம்ம அடுத்ததான் இது தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த வகுப்பில் விஜயநகர பேரரசை பற்றி பாபரி பேரரசை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.